அந்த பையன் வீடு தான் சார். வெளியூர் போயிருக்காங்க, வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். வந்ததும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். அறிவு விட்டவன என்னடா பண்ற? யார் வீட்டு வாசல யார பாட்டி பேசிக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு பையன் பாஸ்போர்ட் விஷயமா வந்திருக்காங்கப்பா. அப்ப அங்க போய் நிக்க சொல்லு. கண்டவன எங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? கண்டவங்களா? ஹலோ, மரியாதையா பேசுங்க. நாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். நீங்க யாரா வேணா இருங்க சார், அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. முதல்ல இந்த வீட்டு வாசல் விட்டு போங்க. யார் சார் இவரு இவ்வளவு டென்ஷனா பேசுறாரு? அவர் எங்க அப்பா சார். போலீஸ்னா ஆகாது. உங்களை இங்க நிக்க வச்சு பேசினது என் தப்பு தான். முதல்ல கிளம்புங்க ப்ளீஸ். நீ ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்க? போனா போக வேண்டியதானே. பெரிய மனபுடிச்ச பையில இருப்பான் போல இருக்கு. என்னடி உம்முன்னு வர? பின்ன என்னடி, இத்தனை நாளா ஒண்ணு மண்ணா பழகிட்டு இப்ப பிரிய போறோம்ல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லூசு, இதுக்கு தான் உம்முன்னு வரியா? நான் என்ன சீனாவுக்கா போறேன்? இந்த இருக்க சின்னமனூருக்கு போறேன். உங்க வீட்ல இருந்து அழுத்தி ஒரு விசில் அடிச்சா டான்னு வந்து நின்ற போறேன். ஆமா, நீ எதுக்கு வந்து நிக்கிற? என்னடி இப்பதான் நான் சொன்ன பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு? உன்னை யார் சொன்னது? அவரை சொன்ன. நான் கூட என்னத்தான் சொல்றியோன்னு நினைச்சேன். நான் கிளம்புறேன். எவளையும் இந்த காலத்துல நம்ப முடிய மாட்டேங்குது. இந்த பேக கட்டுறதுக்கு எம்பிட்டு நேரமா? நான் ஊருக்கு போறது உனக்கு கஷ்டமா இல்லையா? உன் ஊருக்கு நீ போற, நான் எதுக்கு கஷ்டப்படணும்? வண்டியில ஏறு, பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுறேன். டேய் மேடம், 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 என்ன நீ பாட்டு கிளம்பிட்ட? படிப்பு முடிஞ்சிருச்சு, நான் ஊருக்கு போறேன். அடுத்து உன்னை எப்ப பாப்பணும்னு தெரியாம மனசு கடந்து தவிக்குது. நீ என்னடானா எந்த கவலையும் இல்லாம பல்ல காட்டிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க. என்ன அப்படியே கழட்டி விட்டலான்னு பாக்குறியா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒழுங்கா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசி என்ன கட்டிட்டு போ. அவர் பாட்டுக்கு என்ன வேற எவன் கையிலயாவது புடிச்சு கொடுத்துட்டு போறாரு. அப்படி பண்ணிடுவாரா? இல்ல நான் தான் விட்டுருவேனா? நான் அதுக்கு முன்னாடி ஆஜராட மாட்டேன். தனியா வராத, குடும்பத்தோடு வா. ஒரு கூட்டத்தோட வரேன், போதுமா? வண்டியில ஏறு. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன டிக்கெட் உம்முனே வரான்? ஏண்டா ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், மௌத்தியாண்ட இஞ்சி தின்ன மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு வாடா. என்னதான் உன் ஃப்ரெண்டு விட்டு விசேஷம்னாலும் பெரிய மனுஷன் என்னையும் கூட அமுச்சு வச்சிருக்காங்களா அம்மா? இத பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? நீயும் கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி குடும்பஸ்தன் ஆயிப்பார். அப்பதான் உனக்கு இதெல்லாம் புரியும். அதுக்குதான் இப்ப போயிட்டு இருக்கோம். ஏய், காது குத்துக்கலடா போறோம் அப்படின்னு அம்மா கிட்டயும் உன்கிட்டயும் போய் சொன்னேன். பொய்யா? ஆமா, உண்மையா சொன்னா நீ வரமாட்ட. எந்த உண்மையா? பொண்ணு பார்க்க போறோங்கிற உண்மைய. யாருக்கு? எனக்குதான். டேய் என்னடா சொல்ற? கமான் பெட்ல இறங்க. இடம் வந்துருச்சு, முதல்ல இறங்கு, அப்புறமா சொல்றேன். டேய் வெற்றி, இடமா அவ்வளடா இருக்கு. ஊரோட பேர் என்ன? கம்மவான்பேட்டை. 5 வருஷத்துக்கு முன்னால. ஆனா இப்போ ராணுவப்பேட்டை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறாங்களோ இல்லையோ, வீட்டுக்கு 2 பேர் கட்டாயம் மிலிட்டரியில இருப்பாங்க. இந்திய ராணுவத்துக்கு ஹோல்சேல் ஆள் அனுப்புற ஊர் பா இது. ஏய் ராசா, நீ அன்பு தம்பி இல்ல, தயவுசெய்து அண்ணன்கிட்ட உண்மையை சொல்லுப்பா. அப்பா ரீசார்ஜ் பண்ண சொல்லி ஒரு பொண்ணுக்கு மாத்தி ரீசார்ஜ் ஆச்சுல, ஞாபகம் இருக்கா? எப்படிடா மறக்க முடியும்? அந்த 1506 தான் இன்னைக்கு வரைக்கும் நீ தரவே இல்லையே. அந்த பொண்ணுக்கு எனக்கும் லவ் ஆயிடுச்சு. டேய் என்னடா ஏதோ பால் பொங்கிருச்சுங்கிற மாதிரி சொல்ற? அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா உன்னை என் கூட அனுப்பி வச்சிருப்பாங்களா? இப்போ நாம அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போறோம். எதுக்கு? அந்த பொண்ணை என்ன கட்டி கொடுங்கன்னு கேக்கதான். அதுக்கு என்ன ஏன்டா இழுத்துக்கிட்டு திரியற? நீ தானே பெரிய மனுஷன் என்ன? அதான் நம்ம வீட்டு சார்பா உன்னைய கூட்டிட்டு போறேன், வா. அண்ணே, சேதுராமன் சார் வீடு எது? எந்த சேதுராமனை கேக்குற? பட்டாளத்துக்காரர் வீடுன்னு கேட்க சொன்னாங்க. ஏன்பா தம்பி, அவர் வீட்டை இப்படியா கேக்குறது? நல்லா வெறப்பா கேளுப்பா. இந்த ஊருக்கார பசங்களுக்கு பூரா அவர் வீடு தான் கோயில் மாதிரி. இந்த தெருவிலே நேரா போனீங்கன்னா ஒரு வீட்டுல தேசிய குடி பறக்கும், அதுதான் அவர் வீடு. சரிங்க. டேய், அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல, போலீஸ்லாம் வந்திருக்கு. பிரச்சனையெல்லாம் இல்ல,
நம்ம தேடி வந்திருக்க சேதுராமனே அவர்தான். எது பொண்ணோட அப்பா போலீஸா? டேய் இம்சை பண்ணாதடா. ஆர்டினரி அப்படிங்களே பொண்ணை கேட்டு அடி பின்னிடுவானுங்க. இந்த ஆள் போலீஸ் வர பொழக்க போறான்டா. ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? கூட்டின்னு வந்திருக்கோம்ல, ஒருப்பா அந்த பொண்ணு எனக்கு பேசி முடிக்கிற வா. சார் சார். ஏய் இப்ப கூட உனக்கு கெட்டு போல, வா அப்படியே ஓடிடலாம். சும்மா இருனே. சார். யாருங்க? சேதுராமன் சார் இருக்காருங்களா? இருக்காரு, உள்ள வாங்க. உட்காருங்க, வர சொல்றேன். சரிங்க. ஏய் துப்பாக்கி பார்த்தல, என்ன போட்டு தொடச்சு மாட்டிருக்காங்க. எடுத்து சுட்டாங்க, போட்டு தெரிச்சிரும். ஐயா ஏன் புலம்பி சாகுற? அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கும்போது சீதனம் தருவாங்கல்ல, அப்ப இந்த துப்பாக்கியும் கேட்டு வாங்கிருவோம். ரொம்ப நெஞ்செழுத்தும் பிடிச்சவன்டா நீ. அந்த புள்ளைய உனக்கு கட்டி தருவாங்க வேற நம்புறியா? வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? சார் என் பேரு சேதுராமன். சேதுராமன் ஒரு நிமிஷம். வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். வணக்கம். மரகதா அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. அப்பா, இவன் அகஸ்டின், என்னோட காலேஜ் மேட். அப்பவே என்சிசி அது இதுன்னு கலக்குவான். மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததுனால மிலிட்டரியில சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அசம்பிளிங் செக்ஷனுக்கு சீஃப் ஆகிட்டாங்க. நேரடியா பாதுகாப்பு பணிக்கு போக முடியலங்கிற ஆரங்கத்துல பையனையும் மிலிட்டரியில சேர்த்து விட்டாரு. பையன் இப்ப மேஜர். அப்படியா? டேய் என்னடா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேற ஒருத்த வந்து நிக்கிறான். எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? டீயா, காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? விஷத்தை கொடு, அம்பிட்டு பயிலும் சாகட்டும். நோ ஃபார்மாலிட்டி செய்து முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க. மரகதா, பிரியா வர சொல்லு. டேய் நீயும் கடைசி ஒரு தடவை பாத்துக்க. ஏய் சும்மா இருக்க மாட்டியா? நானே வெறுப்புல இருக்கேன் உடசல கொடுத்துக்கிட்டு. என்ன நிர்மல், பொண்ணை இப்பவே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமா? பிரியாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேப்பா. பொண்ணு போட்டோவை பார்த்ததுமே எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னா, சரி இதுக்கு மேல ஏன் லேட் பண்ணுவானேன்னு உடனே கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு மாப்பிள்ள, என் மகளோட சம்மதம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். அப்புறம் எதுக்கிட்ட உன்னையும் வர சொல்லிச்சு? இந்த கருமத்தெல்லாம் லைவா கட்டவா? அப்ப சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தேதியை குறிச்சிருவோம். மரகதா, அந்த கேலண்டர் எடு. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வளர்பிற, அப்ப வச்சுக்கலாம். முதல் முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நல்லது. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி. சரி வர்றோமா? சரிங்கய்யா. வாங்க வர்றேன். வாங்க வாங்க. வரேன். வாங்கய்யா. வாங்க. சரிங்க. வாப்பா போவோம். அதான் ஒரிஜினல் மாப்பிள்ளையே போயிட்டானே. நீ டூப் போட வந்தவன் தானே? உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். அது வந்து உங்க பேர் வெற்றி, வெற்றிவேல். வேலை தேடிட்டு இருக்கிற MBA பட்டதாரி. இது உங்க அண்ணன் சக்தி, சோழமலை மோட்டார்ஸ்ல வேலை பாக்குறாரு. உங்க அப்பா சண்முக சுந்தரம், ஸ்கூல் வாத்தியாரு. 2 தடவை நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. ரொம்ப சின்சியரான ஆளு. உங்க அம்மா பேரு மகேஸ்வரி, வீட்டை பாத்துக்கிறாங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சிவகாசியில பொண்ணு எடுத்திருக்கீங்க. பேரு லதா. சின்னதா ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாமருகா, உட்கார். தம்பி, பார்த்த இல்ல என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ள பாத்திருக்கேன்னு? மிலிட்டரியில மேஜர். இந்த ஊருக்கும் என் குடும்பத்துக்கும் அதான் பெருமை. சரி, என் பொண்ணுக்காக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ மிலிட்டரி மேன் ஆயிட்டு வா, என் பொண்ணை உனக்கு கட்டி தரேன். உன்னை மிலிட்டரிக்கு அனுப்பிட்டு என் பொண்ணை எவனுக்காவது கட்டி கொடுத்துருவேன்னு தான் நினைக்கிறேன். சரி, மிலிட்டரி கூட வேண்டாம், ஒரு போலீஸ் மேன் ஆயிட்டு வா, என் பொண்ணை உனக்கு கட்டி தரேன். ஏமா,
நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டேன், உனக்காக வெற்றி இதை கூட செய்ய மாட்டாரா? டேய் இருடா, நான் வேணா அவர்கிட்ட பேசுறேன்டா. என்ன சார் பஞ்சு டைலாக் பேசாம போறான்? எப்படி முருகா பேசுவான்? மழைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஒதுங்காத குடும்பத்துல இருந்து வரவன் போலீஸ் ஆவானா? நான் பார்த்த மாப்பிள்ளையோட தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்.